friends, welcome back to my channel. Hope you're all doing good. இன்னைக்கு ஒரு ஃபேமஸ் நார்த் இந்தியன் பஞ்சாபி ரெசிபியோட தான் வந்திருக்கேன். பன்னீர் லபாப்தார். லபாப்தாருக்கு எந்த ஸ்பெசிஃபிக் மீனிங்கும் கிடையாது. பட் தோ இது ஒரு பஞ்சாபி டிஷ், இதுக்கு ஒரு முகலை டச் இருக்குன்னு சொல்லலாம். நார்த் இந்தியாவில் பல ரெஸ்டாரண்ட் மெனூஸில் காமனான ஒரு ஐட்டம் தான் இந்த பன்னீர் லபாப்தார். ப்ரோட்டீன் ரிச் இந்தியன் காட்டேஜ் சீஸ், அதாவது பன்னீர் எல்லாரோடையும் ஒரு ஃபேவரட். பன்னீருக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் இட் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட்டுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். யூஸ்வலி எப்போவுமே பண்ணுற பன்னீர் டிஷ்ஷஸை சாப்பிட்டு போர் அடித்து போயிருக்கீங்களா? இந்த ஸ்பைசி க்ரீமி பன்னீர் லபாப்தாரை செஞ்சு பாருங்கள். இது பார்க்க பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இருந்தாலும் இதனோட ஸ்டெப்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் அண்ட் டேஸ்ட், டெக்ஸ்சர் அண்ட் ஃப்ளேவர் ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஏங்க இந்த மாதிரி சைட் டிஷ்லாம் ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்ணும்? வாங்க இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீமி அண்ட் டெலிஷியஸ் பன்னீர் லபாப்தார் வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொடுத்துருக்கேன். அதில் நம்ம 1 டீஸ்பூன் ஜீரா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 பே லீஃப், கொஞ்சமாக பெப்பர்கார்ன்ஸ், அப்புறம் 3 ரெட் சில்லிஸ் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோடையே ஒரு 7 இல்லை 8 cashewnut சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணினது, அப்புறம் 2 க்ரீன் சில்லிஸ் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோடையே கொஞ்சமாக பூண்டு, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் 2 நறுக்கின தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அப்போ தான் நம்ம தக்காளிலாம் சீக்கிரமாக வேகும். இப்போ இதில் நான் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நம்ம பாயில் பண்ண போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ண விட போகிறோம். ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் திறந்து பார்த்துடுறேன். பாருங்கள், நம்ம தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆற விட்டு நம்ம மிக்சியில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயிலேயே நான் ஒரு 2 டீஸ்பூன் பட்டர், அப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போது இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதாவது காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துக்கிறேன். அதோடையே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதை இப்போ மூடி வச்சு திருப்பி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட போகிறோம். இப்போ திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம கிரேவி நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதோடையே ஒரு 1/4 கப் க்ரீம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். அதோடையே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது இதை நம்ம மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட போகிறோம். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம கிரேவி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் நம்ம 2 ஃபார்மில் சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கிரேட்டட் பன்னீரை சேர்த்துக்கோங்க. அதோடைய பன்னீர் க்யூப்ஸையும் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். ஒரு ஸ்பூன்லேயும் நமக்கு பன்னீரோட சங்க்ஸும் நமக்கு கிடைக்கும், பன்னீர் க்யூப்ஸும் டேஸ்ட் பண்ண கிடைக்கும். இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி கொதிக்க விட்டுறலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்கு, நல்ல ஒரு டெக்ஸ்சரும் கிடச்சிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி போதும், இது பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மல்லி இலை தூவி இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த கறி ஒரு ஃபிங்கர் லிக்கிங் குட்னு சொன்னால் மிகையாகாது. கண்டிப்பாக இது ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி கோ ஃபார் அ செகண்ட் டைம். பன்னீர் லபாப்தார் ஸ்பெஷல் அக்கேஷன் ஆர் பார்ட்டிஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதருக்கு மெனுவில் ஃபிட் ஆகிற ஒரு ஃபேண்டாஸ்டிக் சைட் டிஷ். பன்னீர் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அது ஒரு க்ரௌட் ஃப்ரெண்ட்லி டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். இது நான், ரோட்டி, சப்பாத்தி, புலாவ், ஃப்ரைட் ரைஸ், ஜீரா ரைஸோட ஒரு பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன். பன்னீர் லபாப்தாரில் நம்ம கிரேட்டட் பன்னீர் அண்ட் பன்னீர் க்யூப் சேர்க்குறனால இது ஒரு நைஸ் க்ரீமி ரிச் அண்ட் சங்கி டெக்ஸ்சரை கொடுக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னொரு புது ரெசிபியோட ஒரு புது வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். Until then, it's bye from Lakshmi. நன்றி, வணக்கம்.